கூடியிருந்த அனைத்து மகாரதர்களின் கண்களிலும் இந்த காட்சியோ ஈரமாக படர்ந்தது. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோ சமாதானம் செய்ய வார்த்தைகள் இன்றி சிலையானார். சிறிது நேரம் கழித்து, அர்ஜுனா, பீஷ்மரின் சாபம் முடியும் நேரம் நெருங்கிவிட்டது. அவர் முக்தி அடைய போகிறார். நீ அவரை கொல்லப் போவதில்லை. அவருக்கு உன் கைகளால் முக்தி கொடுக்க போகிறாய். அவருக்கு விதிக்கப்பட்டது இதுதான் பார்த்தா. உன்னுடைய பாசத்திற்குரிய அன்பு தாத்தாவிற்கு நீ கொடுக்க போகும் மிகப்பெரிய பரிசு இது. இந்திரன் மகனே, எடு காண்டீபத்தை, மோட்சத்தை கொடுத்து அவரை வழி அனுப்பு. அவரின் ஆசியோ என்றும் உன்னோடு இருக்கும் என்றார் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு பீஷ்மரின் பிறப்பு ரகசியத்தை மீண்டும் ஒருமுறை சொல்லி முடித்தார். அர்ஜுனன் தெளிவானான். காண்டீபத்தில் நானேற்றினான். நானையும் சுண்டிவிட்டான். அதனுடைய ஒளியோ 8 திக்கிற்கும் சென்றடைந்தது. சப்தத்தை கேட்டு அனைத்து ஜீவராசிகளும் ஒரு நிமிடம் மிரண்டது. வில்லுக்கு விஜயன் தேரில் ஏறி போருக்கு தயாரானான்.